அத்தை அத்தை இப்போ எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க. கிருஷ்ணா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வராத. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அது இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல. உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா. திறன்மனை நோக்கா பேராண்மையை ஐயன் புகழ்கிறார். மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில். தம்பி படிக்கிறியாடா? தாத்தா செய் நன்றி அடுத்து என் குடிய கடுக்க ஒய்யாரமா போறான். அதுதான் ஃபுல் டைமா செய்றோம்ல. செய் நன்றி கொன்ற மகருக்கு. ரவி மாமா பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக சைகை காட்டுறான்? ரவி மாமா கிளம்பி வெளியில வந்து பாரு என்ன பண்றாங்க கையால. இருடா உனக்கு பிடிச்சிட்டு பாத்துக்கிறேன். மச்சான் காத்திருக்க கருத்தம்மா கீழே வந்து எவனாவது பார்க்க போனா சீக்கிரமா. ஐயோ இனி வரவே மாட்டேன்டா. விடுடா டேய் டேய் விடுடா டேய். என்னடா பண்ற? விடுமா குடிடா தம்பி ஏன்பா அப்படி கத்துன? யோ இரியா டாக்டர் போடுறேன். சும்மா பிச்சு. உனக்கு இதே வேலையா போச்சு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்லை அத்தை. இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன ஒரு தடவை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான். ஏண்டா சீனு, கடலை தோலை வழியில போட்டு வச்சிருக்க, அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துலனே போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்றியா? அப்புறம் அத டேய் என்னடா இப்படி கை நடுங்குது? ஒன்றும் இல்லை. எதுக்குடா என்ன அடிச்ச? இதுக்குதான் உன்னோட யாரும் சேர்றதில்ல. ஏண்டா அவனை அடிச்ச? என்னடா ஆச்சு? என்னடா டேய்? திங்கிற இடத்துலனே போட முடியும்.
சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பாதான் தெரியும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன், அவனுக்கு என்ன வயசாகுது? இப்பவும் எங்கேயாவது ஜவ்வு மிட்டாய்க்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா. கேட்கறதுக்கே வேடிக்கையா இல்ல? தெரியும். இனிமே உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னே நான் கேட்க மாட்டேன். நீதாம்மா அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். பட்டியல மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு. எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்பும் சொல்லாம என் கூட வாங்க. நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? எந்திரத்தனமான இந்த உலகத்துல அனாதையா இறந்து போனவங்களுக்கு நீங்க செஞ்ச மரியாதை என்ன பாதிச்சது. அந்த பாதிப்பு தான் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. ஆனா நீங்க மட்டும் சந்தோஷமா இல்லைன்னு தெரியுது. அப்படி உங்களுக்கு என்னதான் குழப்பம்? என்கிட்ட சொல்லுங்களேன். மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேல டவுட்டா இருக்குடா. யாரு? உன் ஒய்ஃப் மேலையா? ஆமாண்டா மாப்பிள்ள. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவ ரொட்டீன் ஒர்க் என்ன? பையனை மார்னிங் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேலை பார்க்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இதன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். சனா, நான் சொல்ற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடா மீட்டர் நோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி போ. பானு, என்னங்க? எக்ஸ்டேஷன் போறேன், வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா, எங்கடா இருக்க? பிளாட் கீழே தான் நிக்கிறேன். டேய், பாக்க துப்பிட்டு பேசுறா. துப்பிட்டேன், சொல்லு. நேரா உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடா மீட்டர் நோட் பண்ணு. டேய், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்குடா. அங்கேயே நின்னுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டர்ல வேற எந்த இடம் இருக்குடா? பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்ல இருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா.
அவ கண்டிப்பா பீச்சுக்கு தாண்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவ செப்பலை செக் பண்ணு, அதுல பீச் மண்ணு கண்டிப்பா 100% இருக்கும்டா. ஆமாண்ணா, மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. நேரா உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கிறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கேயாவது ஒர்க் ஷாப்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னைய ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கிறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி செக் போஸ்ட் மாதிரி கட்டையை போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டேங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங், கோயில்னு எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்ல விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடைஞ்சுக்குன்னு சொன்னீங்க? ரைட் சைடுடி. இண்டிகேட்டர் உடைஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன்.